Hello all, welcome to Ananda's channel. Today's special மாட்டு பொங்கல் ஸ்பெஷல் மினியேச்சர் குக்கிங். வாங்க பார்க்கலாம். மாட்டு பொங்கலுக்கு நாங்க பால் பொங்கலும் பல காய்கறிகள் போட்டு பொரி குழம்பு செய்வோம். அதை நம்ம மினியேச்சர் ஸ்டைல்ல எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் வாங்க. நீங்க எல்லாரும் பெரும்பொங்கலை நல்லபடியா செலிப்ரேட் பண்ணிருப்பீங்க நம்புறேன். நாங்களும் நல்லா செலிப்ரேட் பண்ணோம். எங்களோட பொங்கல் எப்படி இருக்குன்னா, பால் பொங்கல் செஞ்சு அதுக்கு கூட 23 வகையான காய்கறிகள் போட்ட சாம்பார், அப்பளம், வடை, பாயாசம், காய்கறிகள் பொரியல், வறுவல், பச்சடின்னு நிறைய டிஷ்ஷஸ் செஞ்சு 15 இலை போட்டு ஒவ்வொரு இலைக்கும் கற்பூரம் ஏற்றி சூரிய பகவானுக்கும் படைச்சு இறைவனுக்கும் படைச்சு எங்களோட பெரும்பொங்கல் நல்லபடியா போச்சு. நாங்க சூரிய பகவானுக்கு சில காய்கறிகளையும் வச்சு படைப்போம். அந்த காய்கறிகளை எடுத்து மறுநாள் மாட்டு பொங்கலான இன்று எடுத்து சமைச்சு அதை படையல் விட்டு மாடுகளுக்கு கொடுப்போம். இதுதான் மாட்டு பொங்கல் ஸ்பெஷல். இப்ப வாங்க மாட்டு பொங்கல் ஸ்பெஷல் மினியேச்சர் குக்கிங்ல பால் பொங்கலும் பல காய்கறி குழம்பும் செய்யறது எப்படின்னு பார்க்கலாம். பால் பொங்கல் செய்ய நான் சிறிய பானை எடுத்திருக்கேன். இந்த பானையில பச்சரிசி, பால், தண்ணீர் சேர்த்து எடுத்து வச்சுக்கலாம். எனக்கு ஒரு டவுட்டுங்க, பொங்கலுக்கு ஏன் பொங்கல்னு பேர் வந்திருக்கும்? கொஞ்சம் யோசிக்கலாமா? இப்ப சிறிய அடுப்பை பத்த வச்சுக்கலாம். அதுல நாம ரெடி பண்ணி வச்சிருக்க பானை எடுத்து மெதுவா வச்சு பொங்கல் நல்லா பொங்கி வரட்டும் வெயிட் பண்ணலாம். இப்ப வாங்க பொங்கல் ரெடி ஆகிறதுக்குள்ள நம்மளோட பல காய்கறி குழம்பு எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். குழம்பு செய்ய சிறிய சட்டி எடுத்திருக்கேன். சட்டியை அடுப்புல வச்சு சட்டி சூடானதும் சிறிதளவு எண்ணெய் சேர்த்து அதுல கொஞ்சம் கடுகு வெந்தயம் சேர்த்துக்கலாம். கடுகும் வெந்தயம் நல்லா பொரிஞ்ச பிறகு கருவேப்பிலை இலைகளை சேர்த்துக்கலாம். பொடியா நறுக்கிய வெங்காயத்தை சேர்த்து நல்லா ஒரு தடவை கலந்து கொடுத்துக்கலாம். இப்போ தக்காளியும் சேர்த்து நல்லா ஒரு வாட்டி வதக்கி விட்டுக்கலாம். இப்போ வெங்காயமும் தக்காளியும் வதங்கி வர நேரத்துக்குள்ள நம்மளோட பொங்கல் எப்படி ரெடி ஆயிட்டு இருக்குன்னு பார்க்கலாம் வாங்க. பொங்கல் நல்லா ரெடி ஆயிட்டு இருக்கு. இன்னும் கொஞ்ச நேரத்துல நம்மளோட பொங்கல் பொங்கி வரப்போகுது. வெங்காயமும் தக்காளியும் நல்லா வதங்கி வந்துருச்சு. இப்ப நம்ம கட் பண்ணி ரெடியா எடுத்து வச்சிருக்க காய்கறிகளை சேர்த்துக்கலாம். காய்கறிகளை சேர்த்து நல்லா ஒரு தடவை கலந்து விட்டுக்கலாம். காய்கறிகள் நல்லா கலந்து விட்ட பிறகு அதுல கொஞ்சம் மஞ்சள் தூள், மிளகாய் தூள் சேர்த்து நல்லா ஒரு தடவை கலந்து விடுங்க. குழம்புக்கு தேவையான அளவு உப்பு, தண்ணீர் சேர்த்து நல்லா கலந்து கொடுத்து குழம்ப மூடி வச்சு நல்லா கொதிக்க விடணும். கண்டுபிடிச்சிட்டாங்க, பொங்கலுக்கு ஏன் பொங்கல்னு பேர் வச்சாங்க தெரியுமா? ஏன்னா பொங்கல் பொங்கி பொங்கி நிறைய வாட்டி பொங்கி வருது இல்ல, நிறைய பொங்கல்கள் இருக்கனால அதுக்கு பேரு பொங்கல் வந்திருக்குமா? கல்லு கல்லுன்னு சொன்னதுனால நீங்க கல் எடுத்துறாதீங்க ஃப்ரெண்ட்ஸ். ஜஸ்ட் ஃபார் ஃபன், பி ஹாப்பி. பொங்கல் நல்லா பொங்கி நல்லா குழைய வந்து ரெடி ஆயிடுச்சு. இப்போ வாங்க குழம்பு ரெடி ஆயிடுச்சான்னு பார்க்கலாம்.
குழம்பு நல்லா கொதிச்சு வந்திருக்கு. நாம சேர்த்திருக்க காய்கறிகளும் நல்லா வெந்து வந்திருக்கு. இப்ப குழம்பும் ரெடி, பொங்கலும் ரெடி. வாங்க படைக்கலாம். நம்மளோட மாட்டுப் பொங்கல் சிறப்பா முடிஞ்சிருச்சு. உங்களுக்கும் மாட்டுப் பொங்கல் சிறப்பா அமைஞ்சிருக்கும்னு நம்புறேன். Thank you friends. Thanks for watching. Please subscribe. Bye. See you on next video.